வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு 4G Silver Academy தமிழ். இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, ஃப்ரம் எ செமி சர்க்குலர் லேமினா, இதான் வந்து ஒரு செமி சர்க்குலர் லேமினா, அதுக்கான ரேடியஸ் ஆர். ஸோ இதான் வந்து ரேடியஸ் ஆர். எ சர்க்குலர் லேமினா ஆஃப் ரேடியஸ் ஆர் பை 2, இதுதான் சர்க்குலர் லேமினா, அதுக்கான ரேடியஸ் வந்து ஆர் பை 2 இஸ் ரிமூவ்டு. அப்போ ஒரு செமி சர்க்கிள் இருந்து ஒரு சர்க்கிளை மட்டும் ரிமூவ் பண்ணிடுறோம். அப்படி ரிமூவ் பண்ணிட்டா மிச்சம் மீதி இருக்கிறதுக்கான சிஓஹெச் கண்டுபிடிக்கணும். சென்டர் ஆஃப் கிராவிட்டி என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ரொம்ப சிம்பிள் தான். ஸ்டெப் 1, ஃபைண்ட் எக்ஸ் பார். ஸோ எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம், அதாவது ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் OY ஆக்சிஸ்னு எழுதலாம், டோட்டல் டிஸ்டன்ஸும் எழுதலாம், பை 2. இது ஃபார்முலா, ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? OY ஆக்சிஸ் இல்லை, அது நம்மளா போட்டுக்க வேண்டியது தான். எப்படின்னா இந்த ஷேப்ல இருந்து போட்டுக்க வேண்டியது தான். இதான் வந்து O பாயிண்ட், அதாவது 0,0 இங்கே தான் இருக்கும். இது Y ஆக்சிஸ். ஸோ இந்த OYலேருந்து டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது? ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ் ரேடியஸ் ஆர்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இதுவும் என்னவா தான் இருக்கும்? ஆராக தான் இருக்கும். இந்த டிஸ்டன்ஸும் ஆராக தான் இருக்கும். அப்போது R + R என்ன வரும்? 2R by 2. 2 கேன்சல். ஸோ R யூனிட்ஸ். ஸோ எக்ஸ் பார் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் 2. ஸ்டெப் 2 என்னென்னா, ஃபைண்ட் ஒய் பார் கண்டுபிடிக்கணும். ஒய் பார் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு என்னென்ன செக்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு செக்ஷன் 1, செமி சர்க்கிள். ஸோ ஃபஸ்ட்டு செக்ஷன் வந்து செமி சர்க்கிள். ஸோ செமி சர்க்கிள் செக்ஷனுக்கு வந்து ஃபார்முலாஸ் இருக்குது. ஏன் செமி சர்க்கிள்னு சொல்கிறேன்னா, நல்லா கவனிங்க, இங்கே பாருங்கள், டயக்ராம் பாருங்கள். ஸோ முழுசாக இருக்கிற செக்ஷன் நம்ம ஃபஸ்ட்டு செக்ஷன் எடுத்துக்கிறோம், உள்ளே இருக்கிறத ரெண்டாவது செக்ஷன் எடுத்துக்கிறோம். ஏன்னா இதை ரிமூவ் பண்ணிடுறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு செக்ஷன், இது வந்து ஃபஸ்ட்டு செக்ஷன், இது செகண்ட் செக்ஷன். அப்போது செகண்ட் செக்ஷன் ரிமூவ் பண்ணிடுறாங்க ஃபஸ்ட்டு செக்ஷன் இருந்து. அப்போ 1 - 2 கண்டுபிடிச்சா நம்மளுக்கு ஒய் பார் வேல்யூ கிடச்சிரும் ஈஸியாக. சரி, செமி சர்க்கிளுக்கு ஏரியா ஃபார்முலா என்னது? πr² by 2. இதுதான் ஃபார்முலா. ஸோ செமி சர்க்கிளுக்கு ஏரியா என்னது? πr² by 2. இது வந்து செக்ஷன் 1னால ஏரியா 1, இங்கே 1 போட்டுக்கிறோம். ஏரியா 1 இஸ் ஈக்குவல் டு πr1² by 2. ஏரியா 1 இஸ் ஈக்குவல் டு பை. ரேடியஸ் என்ன? செமி சர்க்கிளோட ரேடியஸ் என்ன இருக்குது? கொஷனில் கொடுத்துருக்காங்க. இங்கே கொஷனில் ஆர்னு கொடுத்துருக்காங்க. ஆர்னு கொடுத்தா ஆர்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்கே ஃபைன்னு கொடுத்தா ஃபைன் சப்ஸ்டியூட் பண்ணணும். பீன்னு கொடுத்தா பீன் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ என்ன கொடுத்துருவோம் அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்க வேண்டியது தான் ரேடியஸ்க்கு. ஸோ இங்கே R1க்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்? ஆர்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ ஆரை ஸ்கொயர் பண்ண R². ஸோ πr² by 2. நெக்ஸ்ட்டு y1 வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ எப்பயுமே ஒரு செமி சர்க்கிளுக்கு y1 வேல்யூ தான் ஃபார்முலா, 4r by 3π. 4r by 3π. இது வந்து ஃபஸ்ட்டு செக்ஷன்னால இங்கே R1 கொடுத்துக்கிறோம். ஸோ y1 இஸ் ஈக்குவல் டு 4/3π அப்படியே எழுதிக்கலாம். இந்த R1 மட்டும் மாற்றிடணும். என்ன ரேடியஸ் இருக்குது செமி சர்க்கிளுக்கு? R. ஸோ R1க்கு பதிலாக இங்கே R சப்ஸ்டியூட் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. இதுதான் செக்ஷன் 1. நெக்ஸ்ட் செக்ஷன் 2, சர்க்கிள். இப்போ அந்த உள்ளே இருக்கிற சர்க்கிளுக்கு நம்ம ஏரியாவும் ஒய்2வும் கண்டுபிடிக்க போகிறோம். சர்க்கிள் நம்ம எடுத்துக்கிறது வந்து செக்ஷன் 2. ஸோ ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஃபார்முலா என்ன? πr². இது செக்ஷன் 2னால 2 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். A2 இஸ் ஈக்குவல் டு π இன்ட்டு சர்க்கிளோட ரேடியஸ். கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கணும். கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க? சர்க்கிளோட ரேடியஸ் R by 2. ஸோ அந்த R by 2 எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும்? R by 2 த ஹோல் ஸ்கொயர். ஸோ பை இன்ட்டு ஆரை ஸ்கொயர் பண்ண R², 2 ஸ்கொயர் பண்ண 4. ஸோ நம்மளுக்கு ஏரியா கிடச்சிருச்சு πr² by 4. நெக்ஸ்ட் y2 கண்டுபிடிக்கணும். ஒரு சர்க்கிளுக்கு வந்து y2 டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, டயாமீட்டர் பை 2. என்னது? டயாமீட்டர் பை 2, d2 by 2. ஸோ நம்ம சர்க்கிளுக்கு செக் பண்ணிடலாமா? டயாமீட்டர், சர்க்கிளுக்கு ரேடியஸ் கொடுத்துட்டாங்க R by 2. அப்போ டயாமீட்டர் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ சர்க்கிளுக்கு ரேடியஸ் வந்து R by 2. டயாமீட்டர் என்னது? ரேடியஸ் 2 இன்ட்டு R தானே டயாமீட்டர். ஸோ இன்ட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணிப்போம். ஸோ 2 கேன்சல். அப்போ என்ன வரும்? R வரும். அப்போ டயாமீட்டருக்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்? Rன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்கே கீழே 2 இருக்கிறதுனால R by 2. ஸோ y2 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வந்து செக்ஷன் 1, செக்ஷன் 2, அதாவது செமி சர்க்கிள், சர்க்கிள். இந்த சர்க்கிளில் வந்து இந்த செமி சர்க்கிளை நம்ம ரிமூவ் செமி சர்க்கிளில் இந்த சர்க்கிளை ரிமூவ் பண்ணிடுறோம். அதனால் டயக்ராமில், இந்த டயக்ராமில் பாருங்கள், செமி சர்க்கிளில் இருந்து இந்த சர்க்கிளை ரிமூவ் பண்ணிடுறோம். அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். therefore y bar is equal to section 1 A1 y1, section 2 ஓட ஏரியா y2, அப்புறம் டிவைட் பை
செக்ஷன் 1ஓட ஏரியா செக்ஷன் 2ஓட ஏரியா. புரியுதுங்களா? என்ன பண்ணியிருக்காங்க, செக்ஷன் 1 செக்ஷன் 2 கூட மைனஸ் பண்ணியிருக்காங்க. செக்ஷன் 1 யாரு, செமி சர்க்கிள். ஸோ செமி சர்க்கிளில் சர்க்கிளை மைனஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு பேலன்ஸ் ஒய் பார் கிடச்சிடும். ஸோ ஒய் பார் இஸ் ஈக்குவல் டு A1 வேல்யூ இப்போ கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதை எடுத்து நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். πr²/2 y1 எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். மைனஸ் A2 ஏரியா 2 வேல்யூக்கு சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். y2 சப்ஸ்டிட் பண்ணணும். டிவைடட் பை A1 சப்ஸ்டிட் பண்ணணும். மைனஸ் A2. இதெல்லாம் எங்கே கண்டுபிடிச்சோம், ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் கண்டுபிடிச்ச வேல்யூஸ்லாம் எடுத்துகிட்டு போய் அடுத்த ஸ்டெப்பில் வந்து சப்ஸ்டிட் பண்ணிடணும் அந்த ஃபார்முலாவில். ஏன் இங்கே மைனஸ் சிம்பிள் போட்டிருக்கோம், ஏன்னா செமி சர்க்கிள்லேருந்து சர்க்கிள் வந்து ரிமூவ் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் இதுக்கப்புறம் நார்மல் கேல்குலேஷன்ஸ் தான், ரொம்ப சிம்பிளாக இருக்கும் பாரு. 2 1s are 2 2s are கேன்சல். வேறு என்ன இருக்குங்க, பை கேன்சல். r² இன்ட்டு r³ மேலே ஒரு 2 இருக்குது, டினாமினேட்டில் ஒரு 3 இருக்குது. மைனஸ் வேறு என்ன கேன்சல் பண்ணலாம், எதுவும் கேன்சல் பண்ண முடியாது. பை அப்படியே எடுத்து எழுதிப்போம். r² இன்ட்டு r³ 4 × 2 8 டிவைட் பை, இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிப்போம். 4 × πr², 4πr², 2 × πr², 2πr². சென்டரில் மைனஸ் இருக்குது. 2 × 4 8. நெக்ஸ்ட் ஸ்டெப் இங்கே பாருங்கள், இதுலேயும் r³ இருக்குது, இதுலேயும் r³ இருக்குது. ஸோ r³ நம்ம வெளியில் எடுத்துருவோம். இப்போ பேலன்ஸ்னால் இருக்குங்க 2/3 மைனஸ் π/8 பை 4πr²ல் 2πr² போயிடுச்சுன்னா 2πr² பை 8. ஸோ 2 1s are 2 4s are 8. இந்த r² இதில் ஒரு r² இருக்கும், பேலன்ஸ் ஒரு r. அப்போ எப்படி எழுதலாம், r இந்த 4 மேலே போயிடும் இன்ட்டு 4, இந்த பை அப்படி கீழவே இருக்கும். இதை எடுத்து அப்படியே இங்கே எழுதிக்க வேண்டியதுதான். இப்போ கேல்குலேட்டரில் இந்த r அப்படியே வச்சுப்போம். 4 டிவைட் பை பை, 4 ப்ரெஸ் பண்ணிவிட்டு டிவைட் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி பை சிம்பிள் கொடுத்து ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடச்சிடும் 1.273. அப்புறம் 2/3 டிவைட் பண்ணால் 0.666 மைனஸ் பை ப்ரெஸ் பை பட்டன் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி பை பட்டன் ப்ரெஸ் பண்ணி டிவைட் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி 8 ப்ரெஸ் பண்ணி ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த π/8க்கான ஆன்சர் கிடச்சிரும் 0.392. இதை ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 0.274. இவங்க இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 0.348 கிடச்சிரும். இந்த ஆர் எடுத்து இங்கே அப்படியே வச்சுக்க வேண்டியது. ஸோ எக்ஸ் பாரும் கண்டுபிடிச்சாச்சு, ஒய் பாரும் கண்டுபிடிச்சாச்சு. ரொம்ப சிம்பிள் தானே. இப்போது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ பேஜ் 1, பேஜ் 2, பேஜ் 3. இந்த ப்ராப்ளம் ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ராப்ரேட் பிளேலிஸ்ட். ஃபோர்ஜி சில்வர் அகாடமி, ஸ்ட்ரென்த், சக்ஸஸ், கிளாரிட்டி. வணக்கம்.